பேரன்புக்கும் பெருமதிப்புரிய பேரன்பு கொண்ட உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை பொழுது பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன தலைப்பு வைப்பது என்று யோசித்த போது இரங்கல் கவியரங்கம் என்று வைக்கலாமா என்று யோசித்தேன். பிறகு வேதனை கவியரங்கம் என்ற ஒரு தலைப்பு கொடுத்தோம். பொதுவாக இரங்கல் கவியரங்கம் என்று வைப்பார்கள், மகிழ்ச்சியான நேரங்களிலே வேறொரு பெயர் வைப்பார்கள். நாம் ஆனால் உண்மையிலே இது வேதனையான ஒரு தருணம் என்பதால் அதற்கு கவியரங்கத்திற்கு வேதனை கவியரங்கம் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த கவியரங்கத்திலே தங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கவிதைகளாக்கி வழங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து, அவர்களுக்கு என்று சொன்னால் அவர்கள் பெயருக்கா, அவர்கள் படைப்புக்கா, அவர்கள் உருவத்திற்கா, அவர்கள் ஆற்றுகிற பணிக்கா, அவர்கள் இருக்கக்கூடிய தகுதிக்கா, அந்தஸ்துக்கா, அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய விருதுகளுக்கா, பட்டங்களுக்கா என்றெல்லாம் பார்த்தால் இவை எவற்றுக்கும் இந்த வணக்கம் இல்லை. அப்புறம் எதுக்கு வணக்கம் சொல்றீங்கன்னு கேட்டா, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் மண்ணில் புதைந்த அந்த சோகத்திற்கு உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வந்துட்டே அந்த உணர்வுகளுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாகவும் தமிழருவி வானொலி வழியாகவும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களது வணக்கங்களை தெரிவித்து, என்றைக்கும் நடந்து முடிந்த ஒரு சோகம் இலங்கையிலே நம்முடைய உறவுகள், தொப்புள் கொடி உறவுகள் கொல்லப்பட்ட சோகம். கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு கொன்றார்கள். அப்போதெல்லாம் நமக்கு வந்த செய்தி ஒன்றுதான், குண்டுகள் போடப்பட்டது, மரணம் அடைந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலத்தை தோண்டி பார்க்கிற போது வருகிற செய்தி மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. அவர்கள் குண்டு போட்டதனால் மட்டும் சாகவில்லை, உயிரோடவே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அந்த எலும்புக்கூடுகளை பார்க்கிற போது நமக்கு தெரியும். ஒரு பெண்ணினுடைய சடலம் அந்த எலும்புக்கூடு படுத்திருக்கிறது. அந்த படுத்திருக்கிற அந்த பெண் தன் கைகளிலே தன்னுடைய குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு அப்படியே அந்த மண்ணோடு மண்ணாக மாற்றி இருக்கிறார். பெண் இறந்து விட்டிருந்தால் என்று சொன்னால் நிச்சயமாக குழந்தையை கையோடு வைத்திருந்திருக்க மாட்டார். இறந்த பெண்ணுடைய சடலம் தனியாக இருந்திருக்கும். இறக்கிற பொழுது குண்டு வீச்சில் இறக்கிற போது கையை காலை விரித்து போட்டு அப்படிதான் இறந்து போவாங்க. அதை தூக்கி போட்டு புதைத்திருந்தால் அவள் அப்படித்தான் இருந்திருப்பார்கள். ஆனால் இங்கே தன்னுடைய குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டிருக்கிறார் சொன்னால் அவள் அந்த குழந்தையை அணைத்த போது உயிரோடு இருந்திருக்கிறாள் என்று பொருள். அந்த தாய் உயிரோடு இருந்திருக்கிறாள். தன் குழந்தை இப்படி ஆகிவிட்டதே, இந்த மாதிரி சூழ்நிலைமைக்கு ஆளாகிவிட்டோமோ, இவரிடம் சிக்கிக்கொண்டோமே என்ற சூழ்நிலையிலே அவர்கள் போட்டு மண்ணிலே புதைக்கிறார்களே என்று அந்த நேரத்திலே தன்னுடைய குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியே மண் மூடப்பட்டு சென்றது. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு சென்று விட்டு வீட்டிற்கு போகலாம் என்று வந்திருக்கிறது. வருகிற பொழுது தன்னுடைய தோளிலே ஒரு பையை மாட்டிக்கொண்டு கைகளிலே ஒரு பொம்மையை வைத்துக் கொண்டு, அது விளையாடுகிற குழந்தை விளையாடி கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் என்ன நடந்தது? அந்த குழந்தை அப்படியே புதையுண்டு இருக்கிறது. தோளில் மாட்டிய பையோடு
கையில் வைத்திருக்கும் பொம்மையோடு மடிந்திருக்கிறது. அந்த குழந்தை ஏதேனும் ஒரு காரணத்தால் மடிந்திருந்தால் தனது கைகளிலே இந்த பொம்மையை தவற விட்டிருக்கும். பைகள் அந்த குழந்தை விட்டு பிரிந்திருக்கும். அப்படியே தள்ளி குழியிலே தள்ளி போட்டு புதைத்திருக்கிறார். இந்த கொடுமையை சிந்தித்து பாருங்கள். ஒரு மண்ணுக்கு அடியிலே ஒரு மனிதன் உயிரோடு புதைக்கப்பட்டான் என்று சொல்லுகிற பொழுது அந்த நொடியிலே அந்த உயிர் பிரிகிற அந்த தருவாயிலே இந்த உயிர் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும், சோகப்பட்டிருக்கும் என்று நினைத்து பாருங்கள். எப்படியாவது நம்மை காப்பாற்றி விட மாட்டார்களா? எங்கோ இல்லையே, அங்கிருந்து 20-25 கிலோமீட்டரிலே இருக்கிறார்களே தமிழர்கள், தமிழ்நாட்டிலே வாழ்கிறார்கள், அவர்கள் வந்து காப்பாற்றி விட மாட்டார்களா என்ற போது அவர்களை காப்பாற்றுவதற்கு நாதி இல்லாமல் இங்கிருந்தவர்கள் நெட்டை மரங்கள் என என்று சொல்லுவானே பாரதி, அந்த நெட்டை மரங்கள் என பெட்டை புலம்பர்களை குழம்பி கிடந்தோம் என்பதுதான் உண்மை. யோசித்து பாருங்கள். அவர்களெல்லாம் எங்கிருந்தோ வந்தவர்கள் கிடையாது. இந்த நிலம், நாம் இருக்கிற இந்த இந்திய நாடு, இலங்கை எல்லாம் ஒரே கண்டத்திலே, லெமூரியா கண்டத்திலே இருந்தது. அது மூழ்கி போன போது வெளியே தெரிந்த நிலம்தான் இப்போது நாம் வாழ்கிற இந்த இந்தியாவும் அந்த இலங்கையும். ஆதிகாலம் தொட்டு அங்கே வாழ்ந்த குடிகள் அவர்கள். ஏதோ சென்றவர்களோ வேறு ஊரில் சென்றவர்களோ கிடையாது. பிழைப்புக்காக போறவர்களெல்லாம் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கேயே பிறந்த அந்த குடி மண்ணோடு மண்ணாக வாய்க்கரிசி போல ஆள் இல்லாமல், எந்த விதமான உதவியும் இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சோகத்திலே, இந்த சோக செய்திகள் வருகிற பொழுது மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. செம்மணி என்கிற அந்த இடத்திலே தோண்ட தோண்ட பிணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அரியாலை என்ற இடத்திலே தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. தமிழர்களுடைய அடையாளமாக தொல்லியல் துறை தமிழ்நாட்டிலே தோன்றுகிறது. நம்முடைய நாகரிகம் வெளிப்படுகிறது. கீழடியிலும் ஆதிச்ச நல்லூரிலும் இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தோன்றுகிற பொழுது நம்முடைய நாகரிகம், நம்முடைய தொன்மை தெரிகிறது. இலங்கையிலே தோன்றுகிற பொழுது நம் இனத்தை படுகொலை செய்த அந்த காட்சிகள் நம் கண்முன்னே தெரிகிறது. 2 இடத்திலும் தோன்றுகிறார்கள். ஒரு இடத்திலே என்றைக்கோ 2000 ஆண்டுகளுக்கு நாம் வாழ்ந்த, 3000 ஆண்டுகளுக்கு வாழ்ந்த, 5500 ஆண்டுகளுக்கு நாம் இரும்பு வைத்திருந்த அந்த வரலாற்றை சொல்லுகிறது. இத்தகைய வரலாற்றையும் செம்மையும் உடைய உலகத்தின் முதல் மாந்தர் என்று சொல்லக்கூடிய, முதல் மொழி என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தனி செம்மொழியை பேசிய ஒரே காரணத்திற்காக ஈழத்திலே மக்கள் கொண்டிருக்காங்க. வேற என்ன இருக்கு அவங்களுக்குள்ள? என்ன வேற என்ன பிரச்சனை? அவங்க ஒரு மொழி பேசுறாங்க, இவங்க ஒரு மொழி பேசுறாங்க. இதை தவிர அவங்களுக்குள்ள 2 பேரும் மனிதர்கள் தான். ஆனால் நீ ஆளுமைக்கு வரக்கூடாது, நான் தான் உன்னை அடக்கி ஆளுவேன் என்று அந்த மொழி வெறி, அந்த இனவெறி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிற என்று நினைக்கிற பொழுது மிகவும் மனவேதனைக்கு. யார் செத்தார்கள், யார் பிழைத்தார்கள், எதுவுமே தெரியவில்லை. கணக்கில் வராதவர்கள் எல்லாம் இறந்து போனோம். அதற்கு பிறகு 1 வாரம் கழித்து, 10 நாள் கழித்து வீட்டுக்கு வராதவர்களாம் இறந்து போனவர்கள், வீட்டுக்கு வந்தவர்களாம் உயிரோடு. அதுதான் கணக்கு, வேற எந்த கணக்கு இல்லை. இந்த கணக்காவது முழுதாக எடுக்கப்பட்டால் அதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு உலகமே அதிர்ச்சியில் பார்க்கிறது. இந்த கொடுமைக்கெல்லாம் காரணமானவர்களுக்கு உலகம், இதை பார்த்து கொண்டிருக்க உலகம் ஒரு சரியான நீதியை வழங்க வேண்டும். நீதியை வழங்கி அவர்களுக்குரிய தண்டனையை வழங்குவதன் மூலமாகத்தான் உலகத்திலே போராடுகிற மக்களுக்கு நீதி வழங்கியதாக பொருளாகும். இப்படியே இதை பத்திரிகையிலே படிப்பதும் அதை கதைப்பதும் என்று சொன்னால் அதனால் எந்தவித பயணம் இருக்காது என்பதை மனவேதனையோடு இந்த நேரத்திலே
தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு கவியரங்கத்திலே பங்கேற்று கவிதை வழங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய வருத்தம் கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய தமிழறி வானொலி வழியாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வலையொலி வழியாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு பாரதூரமான ஒரு காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி அல்ல, மிக அண்மையிலே நடைபெற்ற ஒரு கொடுமை. அந்த கொடுமைக்கு குரல் கொடுக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் அவருடைய உணர்வுகளுக்கும் நாம் மிகுந்த மதிப்பளித்து அவருடைய இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த அனுசரணையான எண்ணங்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அங்கே மடிந்து போன அத்தனை பேருக்கும் அந்த தோண்ட தோண்ட வருகிற அந்த தமிழ் உறவுகளுக்கும் போரிலே மடிந்தவர்களுக்கும் தங்களுக்கான ஒரு நிலத்தை தங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் அன்றைக்கு அந்த அப்படி ஒரு அடையாளம் வந்திருந்தால் இன்றைக்கு உலகத்திலே தமிழர்களுக்கான ஒரு நாடு உருவாகியது. இன்றைக்கும் தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு கிடையாது. நாம் ஒரு மாநிலத்தில் இருக்கிறோம், நமக்கென்று தனியாக ஒரு நாடு இருக்கிறதா எங்கும் கிடையாது. ஆனால் அந்த போராட்டம் வெற்றி அடைந்திருந்தால் உலகத்திலே தமிழுக்கென்று ஒரு தனி நாடு இருந்திருக்கும். நமக்கான கொடி, தமிழர்களுக்கான கொடி அந்த ஐநா அவையிலே பறந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம். இந்த சோக வருத்தத்தோடு உங்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இந்த நேரத்திலே என்னுடைய கவிதை ஒன்றை வாசித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன். செம்மணி என்ற தலைப்பிலே அங்கு நடந்த அந்த அவலங்களை சுட்டி காட்டுகிற வகையில இந்த கவியரங்கள் தோண்ட தோண்ட சடலங்கள் தோண்ட தோண்ட சடலங்கள் வீரத்தில் படுகொலை மரணங்கள் என்ற தலைப்பிலே கவிதையை வழங்குகிறேன். ஒண்ணு மண்ணா வாழ்ந்த சனம் மண்ணுக்குள்ள போனதையோ, ஒண்ணு மண்ணா வாழ்ந்த சனம் மண்ணுக்குள்ள போனதையோ, உறவுன்னு சொன்னதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆனதை, உறவுன்னு சொன்னதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆனதை, சின்னஞ்சிறு பிள்ளைகள்லாம் பொம்மையோட பையோட, சின்னஞ்சிறு பிள்ளைகள்லாம் பொம்மையோட பையோட வீடு போக நினைத்ததையோ செம்மணியில் கிடக்குதை, வீடு போக நினைத்ததையோ செம்மணியில் கிடக்குதையோ. தன்னுடைய மார்போடு தன்னுடைய மார்போடு தான் அணைச்சி, தன்னுடைய மார்போடு தான் அணைச்சி பிள்ளையையோ, தன்னுடைய மார்போடு தான் அணைச்ச பிள்ளையையோ தாய் மனசு பாவமையோ தாங்காத சோகமையோ, தன்னுடைய மார்போடு தான் அணைச்ச பிள்ளையையோ தாய் மனசு பாவமையோ தாங்காத சோகமையோ. என்ன சொல்லி நான் அழுக, என்ன சொல்லி நான் அழுக, ரத்தமெல்லாம் துடிக்குதையோ, இன்னும் என்ன இருக்கிறது, இன்னும் என்ன இருக்கிறது, எல்லாமே போனது, இன்னும் என்ன இருக்கிறது, எல்லாமே போனது. பல்ல காட்டி சிரிக்குதையோ, அந்த மண்டையோட்ட இருக்கக்கூடிய அந்த மண்டையோடுகள்லாம் நம்மை பார்த்து பல்லை காட்டி சிரிக்கிறது. படுபாவிகளே, நாங்கள் இங்கே இறந்து கொண்டிருந்த போது, நாங்கள் இங்கே துடித்துக் கொண்டிருந்த போது உங்கள் கைகள் என்ன பூப்பறித்துக் கொண்டிருந்ததா என்று பல்லை காட்டி சிரிக்குதையோ, மண்டையோடு பேசுதையோ, பல்லை காட்டி சிரிக்குதையோ, மண்டையோடு பேசுதையோ. பதுங்குகுழி எல்லாமே புதைகுழியா போனதையோ, பதுங்குகுழி எல்லாமே புதைகுழியா போனதையோ. கொல்ல வச்சு பாத்தீங்களே கொடுமைக்கார ஜனங்களையோ, கொல்ல வச்சு பாத்தீங்களே கொடுமைக்கார ஜனங்களையோ, குண்டுமழை பொழிஞ்சதையோ, கூப்பி நின்ற கைகளையோ. நாங்கள் கைகளை கூப்பி நின்றோம், எங்களுக்காக யாரும் வரவில்லை, குண்டு மழைகள் தான் பொழிந்தது. அள்ளிமலர் பூக்கையிலே 5-6 கம்பெனிகள், கம்பெனிகள்னா அந்த இராணுவ அணிகள். அள்ளிமலர் பூக்கையிலே 5-6 கம்பெனிகள் அள்ளிக்கொண்டு போனதையோ அடைக்கம் செய்த அவலமையோ. கூட்டுக்கிட்டு போச்சு, புதைச்சிட்டான். அள்ளிக்கொண்டு போனதையோ அடக்கம் செய்த அவலமையோ. முல்லை மலர் பிள்ளை எல்லாம் மூச்சு முட்டி செத்ததையோ, முண்டமாக நிக்க வச்சா மூச்சடங்கி செத்தமையோ. முல்லை மலர் பிள்ளைகள்லாம் மூச்சு முட்டி செத்ததையோ, முண்டமாக நிக்க வச்சா மூச்சடக்கி செத்தமையோ. செந்தமிழர் உறவையெல்லாம் சீரழிந்து போனதையோ, செம்மணியில் புதைச்சாக
செம்மணியில் புதைச்சாக ஜெகமெல்லாம் பார்த்த தெய்வம். 2 கண்கள் இருந்த என்ன பயன் இருக்கு? வள்ளுவர் சொன்னார். என்ன எழுத்து தெரியுன்னா 2 கண்ணும் துண்டுன்னு சொன்னாரு. நீ எண்ணி எழுத்துட்டோ பார்த்து கொண்டிருக்கிறாயே உன்னுடைய கண்கள் 2 புண்கள் தானே என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. செந்தமிழர் உறவு எல்லாம் சீரழிந்து போனதையோ, செம்மணியில் புதைச்சாங்க செகமெல்லாம் பார்த்ததையோ, கந்தலாகி வாழ்ந்தமையோ கல்லறையாய் வீழ்ந்தமையோ, கந்தலாகி வாழ்ந்தமையோ கல்லறையாய் வீழ்ந்தமையோ, காப்பாத்த வருவீக கடைசி வர பார்த்தமையா, காப்பாத்த வருவீக கடைசி வர பார்த்தமையோ, நொந்தோமே உயிரோட நொடிச்சோமே மண்ணோட, நொந்தோமே உயிரோட நொதிச்சோமே மண்ணோட, நோன்பிருந்து துதிச்சோமே நோண்டியதில் கிடைச்சோமே, நோன்பிருந்து துதிச்சோமே. எங்களுக்கெல்லாம் இப்படி இழைக்கப்பட்ட இந்த கொடுமை இது உலகத்துக்கு வெளியே வராதா, உலகத்தின் பார்வைக்கு சென்று சேராதா என்று அந்த மண்ணுக்குள்ளே படுத்து அந்த மரணத்திலும் நாங்கள் நோன்பிருந்து துதிச்சோமே, இப்போது அதை நோண்டியதில் கிடைச்சோமே, உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமானது. வந்த சனம் தோன்றுதையோ வரி வரியா செய்தியையோ, யாரோ வந்து தோன்றான் எங்கேயோ வந்து வந்த சனம் தோன்றுதையோ வரி வரியா செய்தியையோ, வாய்க்கரிசி போடக்கூட வாய்க்கவில்லை ஐயையோ, வாய்க்கரிசி போடக்கூட வாய்க்கவில்லை ஐயையோ, சிங்களர்கள் மானபங்கம் செய்தார்கள் கேட்கலையே, சிங்களர்கள் மானபங்கம் செய்தார்கள் கேட்கலையே, திரௌபதிக்கு வந்தது போல் ஸ்ரீகிருஷ்ணர் வரவில்லையே, திரௌபதிக்கு வந்தது போல ஸ்ரீகிருஷ்ணர் எங்களை யாரை காப்பாற்ற வரவில்லையே, தங்கத்தமிழ் பிள்ளை என்றா தண்டனைகள் கொடுத்தீர்கள், தங்கத்தமிழ் பேசினோம் என்றா தண்டனைகள் கொடுத்தீர்கள், தர்மத்தை சாகடித்து புத்தம் என்று சிரித்தீர்கள், தர்மத்தை சாகடித்து புத்தம் என்று சிரித்தீர்கள். எங்க நிலை யாருக்கும் இங்க வரக்கூடாது, எங்க நிலை யாருக்கும் இந்த பூமியில் வரக்கூடாது, ஈழநிலம் என்றேனும் மலராமல் போகாது, ஈழநிலம் என்றேனும் மலராமல் போகாது, பங்கமேதும் செய்யவில்லை பாவம் ஏதும் செய்யவில்லை, பங்கம் ஏதும் செய்யவில்லை பாவம் ஏதும் செய்யவில்லை, பாவி மக்கா உங்களுக்கு பரிதாபம் ஏதுமில்லை, பாவி மக்கா உங்களுக்கு பரிதாபம் ஏதுமில்லை. அங்கே விழுந்த அத்தனை மலர்கள், அத்தனை மலர்களுக்கும், அத்தனை செடிகளுக்கும், அத்தனை கொடிகளுக்கும், அத்தனை விதைகளுக்கும் நம்முடைய வீர வணக்கங்கள் செலுத்துகிறோம். அந்த விதைகள் மீண்டும் தோண்ட தோண்ட வருகிறது, அவை கிளர்ந்து எழும், மீண்டும் அவர்களுடைய கொடி பறக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். தொடர்ந்து கவியரங்கம் தொடர இருக்கிறது. இந்த கவியரங்கத்தை கவிதை வழங்குவதற்காக பலரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். திருமதி பால் தங்கம், திரு அரசு ரத்தினம், திருமதி வாஹிதா பர்வின், திருமதி சித்ரா இளஞ்செழியன், திருமதி ரேவதி கணேசன் சீர்காழிப்புத்தூர், திருமதி வே தாரகை, திருமதி பா ஆயிஷா சித்திக் என்ற அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் வருகவர்கள் என்று வரவேற்று முதலாக இங்கே கவிதை வழங்க திருநெல்வேலியைச் சேர்ந்த கவிஞர் தோழர் பால் தங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் தோழர், உங்கள் கவிதை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி செயலாளராம் பாரதிதாசனை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் வணங்கி என்னோடு கவிதை பாட வந்திருக்கும் கவிஞர்களை வணங்கி கவிதைக்குள்ளே நுழைகின்றேன். தலைப்பு: தோண்ட தோண்ட சடலங்கள். மண்ணை தோண்ட மரக்கறி தோன்றியதுண்டு, மலமளவென மனித உடல்களின் எலும்புகள் கண்ணில் காண கலங்குது நெஞ்சமோ, கணக்கற்றோர் கேள்வி எழுப்பும் நிலை இதுவோ, கண்ணில் காண கலங்குது நெஞ்சமோ, கணக்கற்றோர் கேள்வி எழுப்பும் நிலை இதுவோ, பொன் விளைந்த பூமி பிணவரை ஆனதப்போ, போனது பந்தமன புலம்புன மனமெப்போ, பொன்விழந்த பூமி பிணைவரை ஆனதப்போ, போனது பந்தமென புலம்பின மனமப்போ, அனைத்தபடி பொம்மையை குழந்தை வீடு போக அது போன இடம் புதைகுழியோ, அனைத்தபடி பொம்மையை குழந்தை வீடு போக அது போன இடம் புதைகுழியோ, நினைத்து பார்க்க முடியலையே, நினைத்து பார்க்க முடியாத நிலைமையோ, நீசரால் செம்மணி மண்ணில் காணுதையோ, நீசரால் செம்மணி மண்ணில் காணுதையோ, தான் நெஞ்சோடு சேர்த்த மழலையோடு தாய்மார் வீழ்ந்தது கொடுமையிலும் கொடுமையையோ,
தான் நெஞ்சோடு சேர்த்த மழலையோடு தாய்மார் வீழ்ந்தது கொடுமையிலும் கொடுமையையோ. மண்டை ஓட்டின் எண்ணிக்கையில் படுரணமாய் மனம் கொண்டது மீளாத கஷ்டமையோ. மண்டை ஓட்டின் எண்ணிக்கையில் படுரணமாய் மனம் கொண்டது மீளாத கஷ்டமையோ. கொன்று புதைத்த கொடூர கூட்டமையோ. கொள்கை கொண்டு கூடிய பாட்டாளிகளை கொன்று புதைத்தது கொடூர கூட்டமையோ. கொள்கை கொண்டு கூடிய பாட்டாளிகளை தோண்ட தோண்ட சடலமாக்கி இருக்குது தோண்டி அழிப்புக்கு வைத்த பெருவடியாலே. தோண்ட தோண்ட சடலமாக்கி இருக்குது தோண்டி அழிப்புக்கு வைத்த பெருவடியாலே. வேள்வித்தி பத்தி எழுப்பும் வினாக்களோ வேஷமிட்டு வேஷமிட்டு வீழ்த்தியது கணாக்களோ. வேள்வித்தி பத்தி எழுப்பும் வினாக்களோ வேஷமிட்டு வேஷமிட்டு வீழ்த்தியது கணாக்களோ. தோல்வியடைந்ததால் துவண்ட மனங்களோ தோதாய் மீண்டும் முளைத்து நனைவாக்கணுமே. தோல்வியடைந்ததால் துவண்ட மனங்களோ தோதாய் மீண்டும் முளைத்து நனவாக்கணுமே. வீணந்து நினையாது வீறு கொண்டெழு விருப்பமுடன் தமிழின கூட்டமே மீண்டுமே. வீணந்து நினையாது வீறு கொண்டெழு விருப்பமுடன் தமிழின கூட்டமே மீண்டுமே. நன்றி வாய்ப்புக்கு. சிறப்பு. நாங்க அதை நினைச்சோமா? நினைக்கலையே, எங்களை போட்டு புதைச்சிட்டாங்களே. பொண்ணு விளையிற அந்த பூமியில இன்னைக்கு பிணங்களா கிடக்குது. இந்த தன்னுடைய சோகத்தை எல்லாம் புழிஞ்சு எடுத்து கொடுத்தாங்க திருமதி பால் தங்கமோ. தோழர் நல்ல கவிதை, ரொம்ப அருமையா அந்த கவிதை. உங்க தோழர் கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் தோழர், மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்மோடு இணைகிறார் திண்டுக்கல்லை சேர்ந்த தோழர் அரசு ரத்தினம் அவர்கள். இவர் ஒரு பொது தொண்டு நிறுவனம் நடத்தி வந்தவர். நம்முடைய நிகழ்ச்சிக்கு புதியவர் என்பதால் அவரை அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஐயா அவர்கள் திண்டுக்கல்லிலே மாணவர்களுக்காக இலவச உண்டு உறைவிட பள்ளி நடத்தியவர். இந்த தொண்டை பல காலம் செய்து வந்தவர். இந்த தீநன்மை காலம் வரை அதை செய்திருக்கிறார். பிறகு அந்த உதவிகள் தான் அந்த பள்ளி மூடப்பட்டது. அத்தகைய ஒரு பொது தொழிலை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் அரசு ரத்னம் அவர்கள் தனது கவிதையை வழங்க வருகிறார். வாருங்கள் ஐயா. கவிஞர் அரசு ரத்னம் உங்கள் கவிதையை பார்த்தார். வணக்கம். தலைவர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களே வணக்கம். வணக்கம். தோண்ட சடலங்கள் ஈழப்படுகொலையின் நலனங்கள் என்ற கவிதையை பற்றி பாட விரும்புகிறேன். விண்ணை பிளந்து கொட்டியதே செந்நிறமலை, விண்ணை பிளந்து கொட்டியதே செந்நிறமலை, கண்ணீரை செந்நீராய் பாய்ச்சியது செம்மணியில், கண்ணீரை செந்நீராய் பாய்ச்சியது செம்மணியில், ஆளபொழுது நெல்மணிகளை விதைப்பார் புலவர், ஈழ மண்ணில் கண்மணிகளை புதைத்த காடையர், எண்ணங்கள் முழுவதும் எவ்வளவோ கனவலைகள், எண்ணங்கள் முழுவதும் எவ்வளவோ கனவலைகள், வண்ணங்கள் குலைந்து ஒடுங்கியதே சாக்குழியில், குற்றேவல் புரியும் குலநரி கூத்தடித்து குரலை தைக்க சிற்றிறந்து கூட்டத்தை மறையானை மிதித்தது போல் 400 நல்லுயிர்களை நசுக்கி பூமியில் புதைத்தனர், 400 நல்லுயிர்களை நசுக்கி பூமியில் புதைத்தனர். 700 மொழி பேசும் சின்னச்சிட்டே எங்கு போனாய், 700 மொழி பேசும் சின்னச்சிட்டே எங்கு போனாய், கண்டவர் கழிப்பெறும் வடிவம் எப்படி இளம்புருவானது, கண்டவர் கழிப்பெறும் வடிவம் எப்படி இளம்புருவானது, பொன்னிடம் உருவம் புகையாய் போனது யார் அறிவார், மான்வெளி மாதர்கள் வளம்புரி கொண்ட மூச்சு திணறலில் தேன் மாதர்களை உரசி செல்லும் தென்றல் நஞ்சானது, மான்வெளி மாதர்கள் வளம்புரி கொண்ட மூச்சு திணறலில் தேன் முள்ளர்களை உரசி செல்லும் தென்றல் நஞ்சானது, மனிதநேயம் சிறிது மற்ற மிருக கூட்டம் ஊழி கூத்தாட இனிதாக இராணுவ வேட்டைகளால் நரபலி நடந்தது, மனிதநேயம் சிறிது மற்ற மிருக கூட்டம் ஊழி கூத்தாட இனிதாக இராணுவ வேட்டை நாய்களால் நரபலி நடந்தது. ஈழத்து புலி தலைவன் கோலோச்சிய போது ஓடி ஒளிந்தார்கள், ஈழத்து புலி தலைவன் கோலோச்சிய போது ஓடி ஒளிந்தனர், வாழ துடித்த வஞ்சியரின் தசைகளை உறிஞ்சி புதைத்தனர், வாழ துடித்த வஞ்சியரின் தசைகளை உறிஞ்சி புதைத்தனர், கொப்பளிக்கும் குருதியுடன் புதைகுழிக்குள் விதைத்தனர், கொப்பளிக்கும் குருதியுடன் புதைகுழிக்குள் விதைத்தனர், ஒப்பிலாவும் சாதனையை
உன் ஊரில் சொல்லிப்பார் காரி உமிழ்வர். ஒப்பிலா உன் சாதனை உன் ஊரில் சொல்லிப்பார் காரி உமிழ்வர். சித்தார்த்தனை கொண்டாடும் சிங்கள மாந்தர் சிறுமொழியுடன் புத்தரின் போதனை மறந்து இனவெறி விரிந்து ஈழத்தமிழரின் ரத்தம் தோய்ந்த வீர வரலாற்றில் சமத்துவம் மறுத்தனர். புத்தரின் போதனை மறந்து இனவெறி விரிந்து ஈழத்தமிழரின் ரத்தம் தோய்ந்த வீர வரலாற்றில் சமத்துவம் மறுத்தனர். யுத்தம் என்பது வெற்றி என்பதும் ஒருவர் உடமை அல்ல. யுத்தம் என்பதும் வெற்றி என்பதும் ஒருவர் உடமை அல்ல. அருமையான கவிதை ஐயா. மனசை உருக்கக்கூடிய வகையில அந்த மக்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் சொல்லி எத்தனை கனவுகளோடு வாழ்ந்தார்கள், அந்த கனவுகளை எல்லாம் புதைத்து விட்டீர்கள். நீங்கள் மனிதர்களை மட்டும் புதைக்கவில்லை, அவருடைய கனவுகளை எல்லாம் புதைத்து விட்டீர்கள் என்று மிகுந்த மனவத்தத்தோடு ஒரு கவிதை வழங்கினார் மூத்த கவிஞர். திண்டுக்கல்லிலே கவிஞர் அரசரத்னம் திண்டுக்கல்லிருந்து வந்து அந்த கவிதையை வழங்கினார். மிகவும் நன்றி ஐயா, மிகவும் நன்றி. அடுத்ததாக இங்கே கவிதை வழங்க வருகிறார் கவிஞர் ரேவதி கணேசன் அவர்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாழிப்புத்தூரிலிருந்து இணைந்திருக்கிறார் கவிஞர் ரேவதி கணேசன். அவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று தனது கவிதையை வழங்குவதற்காக வருகிறார். பாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். வேதனை கவியரங்கத்தில் வேதனையான அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி வேதனை கவியரங்கத்தில் வேதனை கவியரங்கம் கூற வருகிறேன். திருமதி ரேவதி கணேசன். மாகாணத்தில் நம் உடலின் சோகங்களும் இறுதி யுத்தத்தில் நம் தொப்புள்குடி உறவுகளின் நீர் சிந்தியது. அகால மரணங்கள் மீறியது சார்மத கலகத்தால் நடந்ததா இல்லை, கலங்கமில்லா உள்ளங்களின் புரிந்தது. வெள்ளமாய் செந்நீராய் கண்ட இடங்கள் எல்லாம் புனிதமான நம் உறவுகள் வாழ்ந்த அந்தவனம். அந்த நந்தவனத்தில் பூக்கள் ஏதும் பாக்கியமாய் கொடூரமாய் வந்து ஒவ்வொரு உயிர்களையும் ஒடுக்கவிட்ட அரக்கை சிங்கள நாய்களே, எங்கள் உறவுகள் மீது ஏனடா உனக்கு வந்தோம்? என் தாய் மக்கள் நம்பிதானே நம்பி கடல் ஓரம் தந்தார்கள். மாண்டத உயிர்கள் என்றாலும் ஆனால் அதே காலத்தில் நிலைநாட்டியது தமிழன் அதியமே நினைத்தூண்டல. மயிலாடுதுறையிலிருந்து கவிஞர் ரேவதி கணேசன் பங்கேற்று தனது இரங்கல் கவிதையை அழுகையினுடைய மீது வஞ்சம். என் தாய் மக்கள் நம்பிதானே நம்பி கடல் ஓரம் தஞ்சமானார்கள். மாண்டது எங்கள் என்றாலும் ஆனால் அதே மாகாணத்தில் நிலைநாட்டியுள்ளதடா தமிழர்களின் ராஜ்யமே நினைவு தூண்களாய் விழுந்த கரைகளில் எழும் துளிர்களாய் காந்தல் கடந்தாலும் எங்கள் மனதில் உள்ள வடுக்கள் என்றும் துயரம் மாறாது. பால் மனம் மாறாத பசலை குழந்தைகள் விட்டு வைக்க ஒரு நாள் நீக்கும் தலை வணங்கும் வேண்டும். நன்றியோ நல்ல தூக்கம் கிடைக்கிறது. நன்றி ஐயா. சிறப்பு. குரல் தழுக்க தன்னுடைய கவிதையை வழங்கினார் கவிஞர் தோழர் ரேவதி கணேசன் அவர்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாழிப்புத்தூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அந்த கவிதையை வாசிக்க வாசிக்க அவருடைய குரலிலே, ஒரு தழுதழுத்த குரலிலே அந்த கவிதையை வழங்கினார்கள். எமது ஆழ்ந்த இரங்கலை
அந்த மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். வேற என்ன செய்ய முடியும்? கையறு நிலையிலே நின்ற நாம் அனுதாபங்களையும் விரங்களையும் தெரிவிக்காமல் வேற என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன உடனே சண்டைக்கு போக நம்மளால இருக்க முடியாது. கண்டு மட்டும் நம்ம மக்களுக்கு நம்மளால செஞ்ச முடியுங்க ஐயா. எனவே அடுத்ததாக வருகிறார் தோழர் கா வாஹிதா பர்வீன் அவர்கள். தோழர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை சேர்ந்த கவிஞர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு முதலாக இணைந்திருக்கிறார். வாருங்கள் வாஹிதா பர்வீன் அவர்களே, உங்கள் கவிதை. மகிழ்ச்சி ஐயா. ஈழம் தோண்ட தோண்ட சடலங்கள், ஈழத்தில் படுகொலை மரணங்கள். சங்கத்தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய சாயங்கால வணக்கங்கள். ஈழம் தமிழரின் அடையாளம், என் ஈழ தேசம் தமிழரின் அடையாளம். இனப்பிரச்சனையே ஈழத்தின் இதயம் ஏற்க மறுக்கும் நிஜங்களின் நிகழ்வுகள். இனப்பிரச்சனையே ஈழத்தின் இதய ஏற்க மறுக்கும் நிகழ்வுகள். போரோ 2 தசாப்தம் கடந்து, போரோ ஈழத்தின் போரோ 2 தசாப்தம் கடந்து, வழியோ ஈழத்தில் வரும் தலைமுறையும் வடுவா ஏற்கும் வறண்ட மனது. ஈழத்தின் போரோ 2 தசாப்தம் கடந்து, வழியோ ஈழத்தில் வரும் தலைமுறையும் வடுவா ஏற்கும் வறண்ட மனது. எத்தனை எத்தனை இழப்புகள் எதிர்கொண்டது, நிலை குலைந்தது ஈழத்து மண். எத்தனை எத்தனை இழப்புகள் எதிர்கொண்டது. சுனாமி சுழற்சியாக, பேரிடியாக, படுகொலை, பாலியல் வல்லுறவுகள், இனம் சார்ந்து மதம் சார்ந்து இன்னும் தொடர்ச்சியாக அங்கு மனிதன் மனம் மறந்து மனிதம் மறந்து உயிர் பிழைக்க அகதியாய், பேராளியாய், போராளியாய் உலகம் முழுவதும் உதவி தேடி, உயிர் பிழைக்க அகதியாய் உதவி தேடி உலகம் முழுவதும் பயணித்தான் என் ஈழத்து உறவு. தலைமுறை சுமக்கும் கரத்திலோ, தலைமுறை அடுத்த தலைமுறை சுமக்கும் கரத்திலோ துப்பாக்கி ஏந்தி ஏவுகணை தாங்கி குண்டுகள் சுமந்தது கைகள் கரங்கள் வளைக்கரத்திலே. யாழிசை பயணமாய் இல்லை யாழ்ப்பாணம், யாழிசையின் இசையின் பயணமாய் இல்லை யாழ்ப்பாணம். வீதிக்கு வரவழைத்து படுகொலை நிகழ்வு. முள்ளி வாய்க்காலிலோ உணவும் தண்ணீரும் இன்றி 1,00,000 உயிரோங்கள் உயிர் கொடூர கொலை நிகழ்ந்தது. முள்ளி வாய்க்காலிலோ உணவும் தண்ணீரும் இன்றி 1,50,000 உயிர்கள் உயிர் கொடூர கொலை நிகழ்ந்தது. நடை பிணங்களாய் மனிதர்கள் மாற்றிய நிலை. அங்கு மனிதர்களை நடை பிணங்களாய் மனிதர்கள் மாற்றிய நிலை. விடியலோ துப்பாக்கி சத்தம், விடியலோ துப்பாக்கி சத்தத்தில் ஒவ்வொரு நாளும் கத்தியா இரத்தமா யுத்தமா என்றே பொழுதின் துவக்கம். கண்முன்னே உறவை துறந்து கொடிய மரண நேரம், கண்முன்னே உறவை துறக்கும் கொடிய மரண நேரம். மண்ணேசிக்கும் மனம், மனம் தேடும் உறவு, உறவு தேடும் உயிர்கள், உயிர் சுரக்கும் உவகை. எம் ஈழத்து உள்ளங்களின் இதுவே மனதின் அகம். வேதனை நிகழ்வு போதும் இன்றோடு, வேதனை நிகழ்வு போதும் இன்றோடு கையறு நிலை கடப்போம். விடியலின் வரவேற்பாய் ஈழத்து வசந்த கவியரங்கம் அமைப்போம் வரும் காலங்களில் ஐயா உங்களின் வழிகாட்டுதலில். நன்றி. ஈழ மக்களின் சோகம், ஈழம் நமது அடையாளம், ஈழமண்ணே நம் தாகம். ஆனால் இன்றைக்கு ஈழத்துக்கு இழைத்த சோகம், அதை பற்றி கவிதை வழங்கினார் தோழர் வாஹிதா பர்வீன் அவர்கள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை சேர்ந்தவர். 2009ஆம் ஆண்டு ஜனவரி தொடங்கி ஜனவரி 8, 26, 29, பிப்ரவரி 3 தொடர்ந்து அவர்கள் மீது
கையெறி குண்டுகள் வீசப்பட்டும் கொத்து குண்டுகள் வீசப்பட்டும் கொடுமைக்கு ஆளானார். ஒரு தெருவிலே நுழைந்து 2-3 வீடுகளிலே இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களை பிடித்துக் கொண்டு செல்லுவார்கள். அவர்களெல்லாம் மீண்டும் வீட்டுக்கு வந்தால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று பொருள். வரவில்லை என்று சொன்னால் அங்கே அடைத்திருக்கிறோம், இங்கே அடைத்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களை கொன்று விடுவார்கள். இது மாதிரியான சூழல் இன்றைக்கு மக்கள் எல்லாம் அச்சத்திலே உறைந்திருந்த ஒரு நேரத்திலே கொன்று குவித்தது போக மிச்சம் இருந்த மக்களையும் முள்ளிவாய்க்காலிலே வைத்து மொத்தமாக செத்து கொன்றார்கள். இது போதாதென்று மண்ணை தோண்டி உயிருடன் அவர்களை புதைத்தார்கள். இத்தகைய சூழலில்தான் அந்த 2009ஆம் ஆண்டு அமைந்தது. தம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஆண்டு. தமிழ்நாட்டிலே 7 கோடி இருக்கிறோம், 9 கோடி இருக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிறோம். என்ன பயன்? என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அப்படித்தான் நாம் வாழ்ந்தோம் என்று. ஒரு சிலர் துடித்தார்கள், கொதித்தார்கள், எழுந்தார்கள், பொங்கினார்கள், சீறினார்கள். எல்லாமே முடிந்து விட்டது, ஒன்றும் கவலை இல்லை, எல்லாம் நன்றாக இருக்கிறது என்ற அறிவிப்பை, சொற்களை நாம் நம்பினோம். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலே லட்சக்கணக்கிலே நம்முடைய உறவுகள் கொல்லப்பட்டார்கள் செய்தி வந்தது. அத்தகைய சூழலில்தான் இன்றைய தமிழ்நாடு அமைந்திருந்தது. அந்த சோகம் நிரம்பிய மனசிலே ஆறாத புண்களை, வடுக்களை ஏற்படுத்திய அந்த நினைவுகளை எல்லாம் இன்றைக்கு இந்த இடத்திலே தோழர் வாஹிதா பர்வீன் அவர்கள் தனது கவிதை வாயிலாக பகிர்ந்தார்கள். அவர்கள் செய்த ஈகங்கள், உயிர் தியாகங்கள் வீண் போகக்கூடாது. அவர்களுக்கான கொடி, அவர்களுக்கான நிலம், அவர்களுக்கான அரசு விரைவில் அமைய வேண்டும். அதற்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மனிதாபிமான சக்திகள், ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு குரல் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில், அந்த இருண்ட வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ஒளிவிளக்கை ஏற்ற வேண்டும். இன்றைக்கு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமைதியாக என்று சொன்னால் மன அமைதியாமல் அல்ல, வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோகத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றம் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை, நல்லதொரு விடியலை அவர்களுக்கு தரும் என்று நம்புகிறார்கள். அவருடைய நம்பிக்கையை நிறைவேற, நனவாக, இந்த கனவுகள் எல்லாம் நனவாக வேண்டும் என்று நாமும் நம்முடைய கருத்தை தெரிவிப்போம். அடுத்ததாக கவிதை வழங்க வருகிறார் கவிஞர் முனைவர் ஒரு சித்ரா இளஞ்செழியன் அவர்கள். திருச்சி மாவட்டத்திலே OFT பள்ளியினுடைய முதல்வராக இருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்தவர்கள். சென்ற முறை நடந்த உலக சாய் நிகழ்ச்சியிலே பங்கேற்று அதற்கான விருதுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றவர். நாம் மறுக்கும் குடியெல்லாம் என்ற நூலில் இடம்பெற்றவர். வாருங்களம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சங்கத்தமிழன் திருமிகு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, மற்றும் இணையத்தில் இணைந்துள்ள இந்த வேதனை கவிதைகளை நொந்த மனதோடு வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய
அத்துணை என் தமிழ் உறவுகளையும் வணங்கி இந்த வேதனை கவிதையை வேதனையோடு வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் இரத்த உறவுகளும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தில் தமிழ் இனம் வாழ்கிறது கண்ணீராய். காலமும் செந்நீரை வடிக்கின்றதே. ஓடி ஒளியாமல் துணிந்தார்கள் நய வஞ்சக கூட்டத்தை அழிக்கவே. குள்ளநரி கூட்டங்களோ எல்லளவும் பயமின்றி இரக்கமில்லா இனவெறி ஆட்டத்தில் சின்னா பின்னமாக்கியது சிறுவர்கள் உடல்களை. மணல் வீடு கட்டி மகிழ்ந்த குழந்தைகள் மண்ணுக்குள்ளே கன நேரத்தில் மாயமாய் மறைந்ததே. பஞ்சு மெத்தை உறக்கம் வேண்டாம், பல மாடி வீடு வேண்டாம், வண்ண வண்ண உடை வேண்டாம் என்று நாங்கள் ஒரு நாளும் அழுததில்லை. நிம்மதியாய் வாழவே நிதமும் நினைக்கிறோம். காற்றில் வருவது குருதியின் வாசம், வீட்டிற்கு வீடு சடலம், வீதிக்கு வீதி சமாதி. இந்நிலை மாற வேண்டும் இறைவா, நாங்கள் செய்த தவறென்ன? விடுதலை மண்ணை தொட்டு பார்க்கவும், சுதந்திர காற்றை சுவாசிக்கவும் பட்ட துன்பங்கள் பல கோடி. ஆணவ அரசின் அடக்கு முறையால் கற்பிழந்த மங்கையர், உறுப்பு இழந்த முதியோர், அங்கம் இழந்த ஆடவர்கள் காணவே நெஞ்சம் பொறுக்கவில்லை. ஐயோ என்ன கொடுமை இது என்று ஆடியது எங்களின் தமிழ்நாட்டு நெஞ்சங்கள். தமிழா தலை நிமிர்ந்து தன் மண்ணில் வாழவே, சுதந்திரமாய் சுவாசிக்கவே தனி ஈழம் வேண்டுமே. பள்ளியிலே பாடையாகி பாதியிலே சென்றது ஏனோ. தூளியில் தூங்கிய குழந்தைகள் படுகுழியில் தூங்குகிறதே. என்ன கொடுமை இது? வாழ்வதற்கும் போராட்டம், சாவதற்கும் போராட்டமே. செத்தவர்கள் செங்குருதி சிகப்பு மண்ணாய் மாறியதே. பூமியே சுமை தாங்க இயலாமல் அழுகின்றதே. புத்தகம் கையிலே கைகள் காணவில்லையே. மலர்ந்த மனம் மாறும் முன்னே கசக்கி எறியப்பட்டதே. ஈழம் எங்கள் நாடு, தமிழ் எங்கள் தாய்மொழி. மானம் காத்த மறவர் பூமியில் உறைந்து போனதே எங்களின் உதிரம். சுண்டி போனதே எங்களது நரம்புகள். தயங்கிடாதே, பயந்திடாதே, தயங்காமல் தட்டி கேட்டிடு. கனல் பந்தம் கையில் ஏந்தி கர்வமாய் புறப்படு நான் தமிழன் என்று. கர்வமாய் புறப்படு நாம் தமிழன் என்று. இனி வரும் சமுதாயம் ஈழத்தில் இனிதே வாழட்டும். இனி வரும் சமுதாயம் ஈழத்தில் இனிதே வாய்ப்பட்டும் என்று கூறி வாய்ப்பு அளித்த சங்கத்தமிழ் பூங்காவின் நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழர் படையே புறப்படு, நாளை தமிழை நிமிர்ந்து வாழ வேண்டும் நினைப்பொடு தமிழர் படையே புறப்படு என்று தனது கவிதையை நிறைவு செய்தார்கள் சித்ரா இளஞ்செழியன் அவர்கள். தோளுடைய கவிதை வரியிலே அவமானப்படுத்தப்பட்ட பெண்கள், அங்கத்தை இழந்த ஆடவர்கள், அநியாயம் இழைக்கப்பட்ட முதியவர்கள், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள், இப்படி தமிழ் சமூகத்தின் அத்தனை வயதில் இருப்பவர்களும் அழிக்கப்பட்டார்கள் என்பதை கவிதையில் அழுத்தமாக பதிவு செய்தார்கள். தனது வேதனையை தெரிவித்தார்கள். தமிழர்கள் தங்களுடைய அவல நிலையிலிருந்து மீண்டு வந்து நல்லதொரு வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரு அக்கறை
தோழர் சித்ரா இளைஞரின் கவிதையிலே காணப்பட்டது. இந்த அக்கறை, இந்த எண்ணம் நம் அனைவருக்கும் வர வேண்டும். தமிழீழம் விடுதலை அடைந்தது என்று சொன்னால் அது வெறும் பெருமை மட்டுமல்ல, அது வெறும் உரிமை மட்டுமல்ல, உண்மையிலேயே உலகத்தில் தமிழன் தலை நிமிர்ந்ததற்கான ஒரு அடையாளம் தான் தமிழீழம். அந்த நாடு, அந்த மக்கள், அந்த குடிகள், இந்த சமூகம் தங்களுடைய தன்னுரிமையை தாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணியதில் எந்த தவறும் கிடையாது. தங்களுக்கான, தங்களுடைய உரிமைக்கான, தங்களுடைய உணர்வுகளுக்கான அடையாளத்தை அவர்கள் கூறினார்கள். அவருடைய அந்த கோரிக்கை நியாயமானது. ஆனால் அதை உலகம் வேடிக்கை பார்த்தது. ஈழப்போர் அன்றைக்கு உலகத்தினுடைய மிக பெரும் நாடுகளுக்கு ஒரு கேளிக்கை பொருளாக இருந்தது, வேடிக்கை பொருளாக இருந்தது. அது ஒரு வாடிக்கை யுத்தமாக இருந்தது. உள்நாட்டு பிரச்சனை என்று ஒதுங்கிக் கொண்டது. ஆனால் உள்நாட்டு பிரச்சனை என்று ஒதுங்கிக் கொண்டவர்கள் வெளிநாட்டிலிருந்து இராணுவத்தை அனுப்புகிற பொழுது மட்டும் அது உள்நாட்டு பிரச்சனையாக அவர்களுக்கு தெரியவில்லை. உள்நாட்டு பிரச்சனை என்று ஒதுங்கிக் கொண்டவர்கள் இவர்கள் எதற்கு இராணுவத்தை அனுப்பினார்கள், இவர்கள் எதற்கு ஆயுதங்களை கொடுத்தார்கள், இவர்கள் எதற்கு விமானங்களை அனுப்பி அங்கே கொத்துக்குண்டுகளை போட்டார்கள் என்ற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லை. ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு கொடுங்கோலன் நம் மக்களை கொன்று குவித்திருக்கிறார். அவனுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கும் அவனுக்கு சில இடங்களிலே சிவப்பு கம்பளங்கள் விரிக்கப்படுகிறது. அத்தகைய நிலை மாற வேண்டும் என்ற எண்ணத்தை தோழர் சித்ரா இளைஞருடைய கவிதை மிக அழகாக நமக்கு அமைத்து கொடுத்தது. சிறப்பம்மா, மகிழ்ச்சி. அடுத்ததாக கவிதை வழங்க வருகிறார் கவிஞர் வே. தாரகை அவர்கள். குழந்தை மண்ணிலிருந்து வருகிறார். தன்னுடைய உணர்வுகளை கவிதையாக்கி உள்ளத்தை சொற்களில் கொண்டு வந்து கொடுக்க இருக்கிறார். அம்மையாருடைய கவிதை என்பது எப்போதும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்ச்சிகளிலே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு வழங்கப்படுகிற கவிதையாகும். மண்ணில் புதைந்த எலும்பு கூடுகள் புலம்புகின்றன, விண்ணில் திரியும் சூரியன் கண்களும் தழும்புகின்றன, தொப்புள் கொடி உறவுகளின் மரண ஓலம் விளம்புகின்றன. இப்படியா நடந்தது என்று உலக இதயங்கள் கலங்குகின்றன. எனவே அதை பற்றி ஒரு கவிதை வழங்க வருகிறார் கவிஞர் வே. தாரகை அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தரை தொழுது, தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, சக கவி ஆளுமைகளை வணங்கி, எனது கவிதையான தோண்ட தோண்ட சடலங்கள், ஈழத்தின் படுகொலை மரணங்கள் என்ற கவிதையை உரித்தாக்கி எனது வேதனையை பகிர்கின்றேன். நெஞ்சம் துடிக்குது, கொஞ்சம் நின்றது. நெஞ்சு குழியில் ஈரமில்லாதவர்களின் வஞ்சத்தின் வார்ப்பு. செம்மொழி செம்மணி மனித குழியில் கொடுமை கொடுமை. கூக்குரலும் கண்ணீரும் புதைகுழியில் புகுந்தது. தாயணைத்த சேயும் எலும்பு கூடாய். சேய் சுமந்த பள்ளிப்பையும் பொம்மையும் வலியோடு மாய்ந்தன. வழி என்ன கண்டன. கட்டவிழ்த்த இராணுவம் கண்மூடிய வெறிச்செயல். பற்றற்ற வாழ்வென பாருக்கு காட்டின. பாதி உயிர் துடிக்கையிலே புதைகுழியில் போனதா? மீதி உயிர் துடிக்கையிலே என் உறவு வீழ்ந்ததா? பொய்கள் அங்கே பேசுது, உண்மை உயிர் விட்டது. செம்மணியில் செந்தனலாம் செங்குருதி வீசுது.
செம்மணியில் செந்தனலாம் செங்குருதி வீசுது. ஏனென்று கேட்க நாதி இல்லை. உரமாகி போனார்கள், உடலைத்தான் இழந்தார்கள். உணர்வுகளை உடைத்துவிட்டு உயிர் பருகிய ஓநாய்கள். உணர்வுகளை உடைத்துவிட்டு உயிர் பருகிய ஓநாய்கள். வஞ்சகத்தில் விரித்தவளை வாழும் உயிர் ஓலங்கள். செம்மணியின் செந்நீரில் புதைகுழியில் புதைந்து மண்ணாகிய கண் சிவந்தேன், மானம் இழந்தேன். சாவின் கோரத் தாண்டுவம் சடுதியில் வந்தது. புதைக்கப்பட்ட உறவுகளே கண்ணீரோடும் மனக்காயங்களோடும் தூக்கம் துளைத்த இரவுகளில் என் மெல்லிய விசும்பல். கலங்காதே மனமே, மீண்டும் வருவார்கள் பீனிக்ஸ் பறவையாக. விடைபெறுகிறேன். நன்றி. தாரகை. தன்னுடைய கவிதையின் மூலமாக மடிந்து போனவர்கள் மறைந்து போனவர்கள் கிடையாது, அவர்கள் மீண்டும் தனது சிறகுகளை விரித்து பறந்து வருவார்கள் பீனிக்ஸ் பறவைகளாக என்று கூறினார். பீனிக்ஸ் பறவை என்பது சூரியனை நோக்கி பறக்கும். ஒரு கட்டத்திற்கு பிறகு சூரியனுடைய வெப்பம் தாழாமல் அதன் சிறகுகள் கருகி சாம்பலாக பூமியில் விழுந்துவிடும். அவ்வளவுதான் அந்த பீனிக்ஸ் பறவை முடிந்தது என்று எண்ணுகிற போது அந்த சாம்பலில் இருந்து தன் உருவத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு மீண்டும் கிளம்பும், மீண்டும் பறக்கும், மீண்டும் சூரியன் நோக்கி செல்லும். இதுதான் பீனிக்ஸ் பறவையினுடைய அடிப்படை கருத்து. பீனிக்ஸ் என்பது ஒரு புராணத்திலே வருகிற ஒரு பறவை. அந்த பறவை உண்மையில் கிடையாது, ஆனால் அது புராணத்தில் வருகிற ஒரு பறவை. ஒரு குறியீட்டு சொல்லாக இன்றைக்கு கவிதைகளே பீனிக்ஸ் என்பது பயன்படுத்தப்படுகிறது. பீனிக்ஸ் என்றால் சாம்பலிலிருந்தும் தோன்றி வரும் உயிர் தெழும் என்று பொருள். அந்த வகையிலே பீனிக்ஸ் பறவையாக அவர்கள் அந்த மண்ணிலே புதைந்திருந்தாலும் அவர்களுடைய விடுதலை தாகம் அடங்கவில்லை. அவர்கள் உடலில் இருந்த சதைகள் எல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணாகிவிட்டது, எலும்பு கூடுகள் தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், விடுதலை உணர்வுகள், உரிமைகள் மக்கவில்லை, மறையவில்லை. அது பீனிக்ஸ் பறவைகளாக மீண்டும் தனது சிறகை விரித்து பறந்து வரும், தனது உரிமை வேட்கையை நிலைநாட்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய சோகத்தை எல்லாம் சொல்லி, அவர்கள் புதைந்து போன அந்த கதைகளை எல்லாம் சொல்லி, அவருடைய கண்ணீரை எல்லாம் தன் கவிதைக்குள் கொண்டு வந்து மிகச்சிறப்பாக கவிதை வழங்கினார் குழந்தையைச் சேர்ந்த கவிஞர் தோழர் வே. தாரகை அவர்கள். உணர்வுபூர்வமான கவிதை. தன்னுடைய இன உணர்வை, தமிழ் உணர்வை தொடக்கத்திலேயே வெளிப்படுத்தி விட்டார். நீயும் நானும் தாய் பிள்ளை உறவு, தமிழே உனக்கும் எனக்குமான உறவு தாய் பிள்ளை உறவு என்று சொன்னார். நீங்களும் ஒரு பிள்ளைதான், அவர்களும் அதே தமிழுக்கு பிள்ளைகள் தான். எனவே இங்கே இருக்கிற நாமும் அங்கே இருக்கிற அவர்களும் தமிழ் என்ற தாய்க்கு பிறந்த உடன்பிறப்புகள் தான் என்று சொல்லி, உடன்பிறப்பே உடன்பிறப்பே என்று அவர்களை உடனிருந்து கொன்ற பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உண்மையாக அவர்களை உடன்பிறப்பாக ஏற்று அவர்களுக்காக மனமுருகி கவிதை வழங்கினீர்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடைதல் என்பது அவருடைய விடுதலையில் இருக்கிறது. அவருடைய நாட்டின், தேசத்தின், நிலத்தின் விடுதலையிலே தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று சொல்லி, அடுத்ததாக
கவிஞர் தோழர் ப ஆயிஷா சித்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அம்மையார் நன்றி. பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். அம்மையார் இன்றைக்கு இந்த கவியரங்கிலே பங்கேற்று வருகை புரிந்ததற்காக அவளை அன்புடன் அழைக்கிறோம். பல்வேறு கவியரங்கங்களுக்கும் கதை கூறு திருக்குறளை கதைக்கூறு என்கிற நிகழ்ச்சிக்கும் தலைமை பொறுப்பேற்று ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர். வாருங்கள் தோழர் ப ஆயிஷா சித்திக் அவர்களே, வாருங்கள். நன்றிகள் ஐயா. தமிழால் இணைவோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தரை போற்றுகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் கலைமாமணி பாரதிச்சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா மற்றும் வேதனை கவியரங்கத்தில் தங்களது வேதனையை பகிர வந்திருக்கும் கவி ஆளுமைகள் அனைவருக்கும் முகமன் கூறி என் கவியை வழங்குகின்றேன். தலைப்பு: தோண்ட தோண்ட சடலங்கள், ஈழத்தில் படுகொலை மரணங்கள். தோண்ட தோண்ட சடலங்கள், ஈழத்தில் படுகொலை மரணங்கள், துடித்து சென்ற உயிர்களை செம்மணி சொல்லும் அவலங்கள். துடித்து சென்ற உயிர்களை செம்மணி சொல்லும் அவலங்கள். திரும்பியும் நேராய் எலும்புக்கூடாய் திகைக்க வைத்த துன்பங்கள். இப்படியும் ஒரு இன அழிப்பா இதயத்தில் விழுந்த சம்மட்டிகள். இப்படியும் ஒரு இன அழிப்பா இதயத்தில் விழுந்த சம்மட்டிகள். பெரியோர் சிறியோர் அனைவரையும் கொன்று குவித்த கொலை கும்பல். மனிதர்கள்தானா அவர்களுமே, மனசாட்சி இல்லா பிண்டங்கள். மனிதர்கள்தானா அவர்களுமே, மனசாட்சி இல்லா பிண்டங்கள். ஆழத் தோண்டிய இடங்களிலே நீலப் பையுடன் பிஞ்சினையும் புதைத்துச் சென்ற கயவர்களே, நிம்மதி கொண்டு வாழ்வீரா? புதைத்துச் சென்ற கயவர்களே, நிம்மதி கொண்டு வாழ்வீரா? பாதணி, பொம்மை, பிறவற்றை மனித எலும்புடன் காணும்போது மனம் விம்மி அழுகிறதே, மறுபடியும் பிறந்து வாரும் என்கின்றதே. மனம் விம்மி அழுகிறதே, மறுபடியும் பிறந்து வாரும் என்கின்றதே. நெல்லை விதைத்த வயல்பாத்தி நிறைய உணவை தந்திடுமே. மனிதனை விதைத்த சித்துப்பாத்தி அம்மக்களின் அவலம் சொல்லிடுமே. மனிதனை விதைத்த சித்துப்பாத்தி அம்மக்களின் அவலம் சொல்லிடுமே. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி என்றானதே. மாற்றம் விரைவில் வரவேண்டும் ஈழ மக்களின் வாழ்வினிலே. மாற்றம் விரைவில் வரவேண்டும் ஈழ மக்களின் வாழ்வினிலே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ப ஆயிஷா சித்திக், பழனி. ஈழ மக்களின் விடுதலை என்பதே மண்ணில் புதைந்த மக்களின் கனவு, லட்சியம். வெல்லும் ஒரு நாள் அது நிச்சயம் என்ற கருத்துடன் கவிதை வழங்கினார் கவிஞர் தோழர், கவிநிலவு விருது பெற்ற தோழர் ப ஆயிஷா சித்திக் அவர்கள். அவருடைய எண்ணங்களையும் அவர்கள் மண்ணில் புதைந்த இடத்தையும் பற்றி சொல்லி, தோண்ட தோண்ட பிணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன என்று வேதனையோடு தெரிவித்தார். அந்த மண் புதைகுழியாக இருக்கிறது. ஏற்கனவே ஒன்று சொல்லுவார்கள், புதை மணல் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்திலே சென்றால் நம்ம இழுத்துக் கொண்டு உள்ளே சென்று, அதுபோல அந்த நிலம் புதை குழிகளாக இருக்குது என்று தன்னுடைய வேதனையை தெரிவித்தார்கள் கவிஞர், கவிநிலவு தோழர் ப ஆயிஷா சித்திக் அவர்கள். உங்களுடைய உணர்வுகளுக்கு நன்றிகள் அம்மா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இதுகாரும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய
பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்ணில் புதைந்த எலும்பு கூடுகள் புலம்புகின்றன. மண்ணில் புதைந்த எலும்பு கூடுகள் புலம்புகின்றன. விண்ணில் திரியும் சூரியன் கண்களும் தழும்புகின்றன. தொப்புள் கொடி உறவுகளின் மரண ஓலம் விளம்புகின்றன. இப்படியா நடந்தது, இப்படியா நடந்தது என்று உலக இதயங்கள் கலங்குகின்றன. கொலைகாரனுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தது யார் தெரியுமா? கொலைகாரனுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தது யார் தெரியுமா? கூட இருந்தே காவு வாங்கிய கூட்டம் யார் புரியுமா? இலங்கையில் நடந்த இத்தனை கொடுமைக்கும் நீதி கிடைக்குமா? ஈழத்தமிழனம் ஏந்திய கொடிகள் மீண்டும் பறக்குமா? ஈழத்தமிழனம் ஏந்திய கொடிகள் மீண்டும் பறக்குமா? இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி. எப்போது விடைகள் கிடைக்கும்? இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி. எப்போது விடைகள் கிடைக்கும்? எலும்பு கூடுகள் எழுப்பும் கேள்வி யாரிடம் பதில்தான் இருக்கும்? அங்கே புதைந்த எலும்பு கூடுகள் எழுப்பும் கேள்வி யாரிடம் பதில்தான் இருக்கும்? விதிதான் என்று ஒதுங்கி போவதோ, விதிதான் என்று ஒதுங்கி போவதோ விடுதலை யுகத்தை படைக்கும், விடுதலை யுகத்தை படைக்கும். விழுந்த உயிர்கள் பிணங்கள் அல்ல, விழுந்த உயிர்கள் பிணங்கள் அல்ல. விதையாய் மீண்டும் முளைக்கும், விதையாய் மீண்டும் முளைக்கும். அவர்கள் கொடி மீண்டும் பறக்கும் என்று சொல்லி இந்த கவியரங்கத்தில் பங்கேற்று பிறப்பித்திருக்கக்கூடிய அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் அதனுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழொலி வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சூடர் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இந்த ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற அத்தனை தமிழ் உணர்வாளர்களுக்கும், இந்த செம்மணி படுகொலைகளுக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அத்தனை மனிதாபிமானம் மிக்க ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய உலகத்தின் அத்தனை உள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து இந்த செம்மணி கவியரங்கத்தை, செம்மணிக்கான நினைவேந்தல் கவியரங்கத்தை, இரங்கல் கவியரங்கத்தை, வேதனை கவியரங்கத்தை நிறைவு செய்கிறோம். தோண்ட பிணங்கள் ஈழத்தில் படுகொலை அவலங்கள் என்ற இந்த கவியரங்கத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து அனைவருக்கும் நன்றி பாராட்டி, மீண்டும் இதுபோல் ஒரு கொடுமை வரக்கூடாது. மீண்டும் இதுபோல் ஒரு கொடுமை வரக்கூடாது. மக்களை அழிக்கும் எண்ணங்கள் யாருக்கும் எழக்கூடாது. எழுந்த மக்கள் உரிமை காக்க எழுந்த மக்கள் என்றைக்கும் விழக்கூடாது. இப்படி நடக்கும் கொடுமைகள் கண்டு பொங்கி எழ வேண்டுமே தவிர அழக்கூடாது. நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இது போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கேற்க விரும்பினால் 7415 என்ற இந்திய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய குறியீட்டு எண்ணாக *91 என்று போட்டு 7415 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதுகாரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும், இதுகாரும் உங்களுடைய எண்ணங்களை தகுதியிலாக்கி கொடுத்த அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினருக்கும்,
தமிழருவி வானொலி பெருமணிக்கும் நம்முடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.